Hello friends, நீங்க பாத்துக்கிறது தமிழ் craftech YouTube channel. So நாம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படினு கேட்டிங்கனா ஒரு டிஃபரண்டான பொருள் தான் மேக் பண்ண போறோம். என்ன பொருள் மேக் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கலர் A4 sheet யூஸ் பண்ணி கோஸ்டோட nail மேக் பண்ண போறோம். So இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துருங்க. And இப்போ நம்ம சேனல் பாத்தீங்கன்னா 400 subscribers ரீச் பண்ணிட்டோம் and ரொம்பவே ஹேப்பியா இருக்கு எனக்கு. So நீங்க இதே மாதிரி ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல and நானும் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டே இருக்கேன் and இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட friend ஒருத்தர் நம்ம சேனல்ல மேக் பண்ணியிருந்த ஒரு பென் ஸ்டாண்ட அவரும் மேக் பண்ணியிருந்தாரு. So ரொம்பவே சூப்பராவே இருந்துச்சு அவர் மேக் பண்ண அந்த பென் ஸ்டாண்ட். இப்போ வாங்க அந்த பென் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, அவர் மேக் பண்ணியிருந்த அந்த பென் ஸ்டாண்ட் நீங்களும் பார்த்துருப்பீங்க. So நீங்களும் அதே மாதிரி நம்ம சேனல்ல போற கிராஃப்ட் ஏதாவது நீங்களும் மேக் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். So இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் அந்த கோஸ்ட் நெயில் எப்படி மேக் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. நான் வந்து கலர் A4 ஷீட் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கலர் A4 ஷீட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ நமக்கு இந்த A4 ஷீட் வந்து கட்டமாக தான் தேவை. ஸோ கட்டமாக வேணும்னா இதே மாதிரி ஃபஸ்ட்டு முக்கோண ஷேப்புக்கு மடிச்சிருங்க. அண்ட் முக்கோணம் மாதிரி மடித்ததுக்கப்புறம் மீதி இருக்க பாதியை இதே மாதிரி மடிச்சிருங்க. இப்போ இந்த மீதி இருக்க பாதி வந்து நமக்கு தேவையில்லை, அதை நம்ம அப்படியே சிசரை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி நமக்கு 10 பேப்பர் நமக்கு தேவைப்படும். 10 விரலுக்கு 10 பேப்பர் நமக்கு தேவைப்படும். நான் வேறு கலரில் பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரே கலரில் வேணுனாலும் நீங்கள் ஒரே கலராகவே எடுத்துக்கோங்க. ஸோ அதுலேருந்து ஒரு பேப்பர் எடுத்து நான் எப்படிலாம் மடிக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் மடிச்சுக்கோங்க. அண்ட் நாம் மடித்து திரும்ப எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றதுக்காக இதே மாதிரி செலோடேப் யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டிடுறேன். நீங்களும் செலோடேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ நான் இதே மாதிரி 10 விரலுக்கும் 10 கோன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி 10 கோன் மேக் பண்ணிட்டீங்கன்னா இது ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு கூட பார்க்கலாம். ஓகே, இப்போ வாங்க நான் என்னோடய கையில் என்னோடய விரலில் நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய 10 விரல்லையும் நான் வந்து ஒவ்வொரு நகத்தையும் மாட்டிட்டேன். இது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.